வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வெளுக்கிறதுக்கு ஏகாலி வேணும்னு சொல்லி நானும் கீதாரியும் போய் பக்கத்தூர்ல இருந்து இவளை கூட்டி வந்து குடி வச்சான். வந்ததுல இருந்து 4 வருஷமா நம்ம ஊர்ல இருக்க 40 வீட்டுக்கு மாசம் 2 தடவை அழுக்கு துணிலாம் எடுத்து வெளுத்து கொடுத்தான். இது வரைக்கும் யாரு எந்த குறையும் சொல்லல இந்த பஞ்சாயத்துல. போதாத காலம் போன வருஷம் புதியமலைக்கு கிணறு வெட்ட போய் மண்ணு சரிஞ்சு அவன் மேல விழுந்து கூணாயிட்டான். உசுரை காப்பாத்ததே பெரும்பாடா போச்சியா. அதுல உடம்பு கூணானாலும் இப்ப வேலையை ஒழுங்கா தானே செய்யறேன். அப்புறம் ஏன் ஆளை மாத்தணும்ன்றீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஊர்ல ஏகாலி நாவிதன்னா வெளுக்கிறது மலிக்கிறது மட்டும்தான் வேலையா என்ன? ஒரு நல்லது கெட்டதுன்னா இவங்க தானே எல்லா வேலையும் செய்யணும். ஐயா, ஒரு நல்ல காரியம்னா நாம எல்லாம் கூடி சேர்ந்து செஞ்சிடலாம். ஆனா ஊர்ல ஒரு இலவு காடாத்துனா இவங்க தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சாகணும். சரியா சொன்னடா. இப்படித்தான் போன வாரம் நம்ம ரவி பேத்தியா சேர்த்ததுக்கு இவனால கேதஞ்சொல்ல போக முடியாதுன்னு சித்தனூருக்கு என்ன அனுப்புனீங்க? அங்க போன எல்லாரும் என்ன ஏகாலி விட்டு பையனை துண்ட போடுறான்னு துக்க கூலி கொடுக்குறாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா தெரியுங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? உனக்கு அது அப்படி. நான் சிறுவயலுக்கு இலவு சொல்ல போனப்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். உடனே மரக்காயில கூளை ஊத்தி கொண்டு வந்துட்டாளுங்க. அப்புறம் நான் ஏகாலி இல்ல இன்னார் மகன் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போயிடுச்சு. இப்பவும் நான் அந்த ஊருக்கு எப்ப போனாலும் மச்சின மரங்களும் முறமக்காரிகளும் ஏகாலி வந்துட்டான் மரக்காயில கூளை ஊத்தி கொடுங்க லட்சிய கெடுக்கிறாளுங்க. ஒண்ணு ஆளை மாத்துங்க, இல்லைன்னா நாளைக்கு எதுக்கு எங்களை கூப்பிடாதீங்க. இப்படி எடுத்தேன் கவுத்தன் பேசுனா எப்படிப்பா? அப்படிலாம் பேசப்படாதுப்பா. அவனு வைத்தியம் பார்த்துட்டு தானே இருக்கேன். அண்ணே, இவங்க 2 பேரும் கள்ளச்சாராயம் காய்ச்சினத போலீஸுக்கு பெட்டிஷன் போட்டது அம்மாவாசை தான் நினைச்சுக்கிட்டு அந்த கடுப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. தபார்முத்து, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசாத. இவன் போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தனால போலீஸ் நாங்க தலையை வாங்கிடுச்சா? அது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க பஞ்சாயத்து எதுக்கு கூடியிருக்கோ அதை மட்டும் பேசுங்க. விடப்பா, அனாவசியமான பேச்செல்லாம் இங்க பேச வேணாம். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தான் பாப்பான். அது வரைக்கும் அவங்க சொந்தக்காரன் யாராவது கூட்டு வந்து வச்சுக்கிறட்டும். இப்ப சொன்னீங்கல்ல, இது கரெக்ட். அவனே யாராவது கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம், அவங்க வேலை செய்யட்டும். இவன் சும்மா இருந்தாலும் பாவ புண்ணியத்துக்கு மாசம் மாசம் ஏதாவது வசூல் பண்ணி கொடுக்குறோம். வேண்டாயா, வேண்டாம். எங்களுக்கு யாரும் பிச்சை போட வேண்டாம். எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறோம்யா. இந்த ஊரை விட்டு எங்களுக்கு வேற ஊரா இல்ல. அமாவாசை, நீ என்னப்பா சொல்ற? ரொம்ப சந்தோஷம்ங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கடைசி அழுக்கெடுத்து துணி துவைச்சு கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடறோம்ங்க. ஏப்பா அமாவாசை, என்ன விடிய விடிய வெள்ளை வைக்கிற போல இருக்கு? ஆமையா, டவுன் ஆஸ்பத்திரியில் போய் 4 நாள் தங்கிட்டேன். நேற்று தான் வந்தேன். ஆமா, டாக்டர் என்னதான் சொல்றாரு? அவருக்கு என்ன, நம்ம கையில் காசு இல்லைன்னு உடனே கையை விரிச்சிட்டாங்க. தலைவிதி, என்ன பண்ணுறது? இனிமே இப்படியே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். அது சரி, துணியை 4 நாள் கழிச்சு கொடுத்தா போகுது. அதுக்காக இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஏன் ராப்பகலா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? எதுக்கியா பொல்லாப்பு? ஊரை விட்டு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தானே. அது சரி, உன் நல்ல மனசுக்கு நீ எங்கே போனாலும் நல்லா தான் இருப்ப. சரி, நான் வரேன். தாய்மா, நான் ஆத்தங்கரைக்கு போகிறேன். நீ இப்படி கஞ்சி தண்ணியை கொண்டுட்டு அங்கே வந்து சேரு. சத்த ஏரியா வர ஆரம்பிச்சிட்டியா? வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். தேய் தேய், உன் ஆசையை அங்கே எடுப்பானே.
போகாத கோயில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. நீயும் என்னையும் மந்திரிச்சு மந்திரிச்சு தேய்ச்சி தான் பார்க்குற. எனக்கு கூணு நிமிந்த பாடில்லை. கொஞ்சம் நிமிருங்க. வலிய பொறுத்துக்கிட்டாவது கொஞ்சம் நிமிருங்க. முடியலடி. சொல்றேன்ல, கொஞ்சம் நிமிருங்க. கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் நிமிருங்க. முடியலடி. எனக்கு கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க. விட்டுறி, முடியல. சொன்ன கேளுங்க. போதும். முடியலடி. போதும், விட்டுடி. நான் அடித்து துவைச்சி போட்டேன். அலசி நீ புழிஞ்சு காய போடு. நான் போய் அழுக்க பொறிக்கிறேன். இந்தா. ஏய், இது என்னடி? இது யார் துணிடி? ஒரே ரத்த கரையா இருக்கு. அதுவா, அந்த வேலாயுதத்தோட துணி. வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறுன்னு சூரி கத்திய இடுப்புல சொருவிட்டு தெரியுற பையன் கொலகாரனோட துணியில ரத்தக்கரை இல்லாம சந்தனக்கரையா இருக்கும். அதை அப்படி தூக்கி போடுங்க. அப்புறமா உவட்டு மண்ணை போட்டு துவைக்கிறேன். இது என்னடி? இது பார்த்தா கள்ளமுனியாண்டி துணி மாதிரி இருக்கு. இம்புட்டு என்ன கரைக்கு எங்கடி போய் தொலைஞ்சான்? நடு சாமத்துல ஆள் வந்துருவாங்களோன்ற பயத்துல ஆயில் மோட்டாரை திருடுற பையன் என்ன வடியறதியா பாத்துட்டு இருக்க போறா. அதையும் தூக்கி அந்த பக்கம் போடுங்க. இவங்க எல்லாம் எப்பத்தான் திருந்த போறாங்களோ. இது என்னடி அசிங்கம்? சேலையை பார்த்தா மேலே வீட்டு துணி மாதிரி இருக்கு. மேலே வீட்டில் அம்மாவும் ஐயாவும் மட்டும் தானே இருக்காங்க. அங்கே எப்படி இந்த பீ துணி வந்துச்சு? ஆமாயா, அந்த அம்மாவோட கடைசி மக குழந்தை பெத்துட்டு வந்திருக்கா. சும்மா அதை இதுன்னு கேட்காம எடுத்து போட்டு வாயா. இப்படி மாங்கு மாங்குன்னு பீ துணியும் மூத்திர துணியும் துவைச்சதுக்கு தான் இந்த ஊர்க்காரங்க நன்றியை காமிச்சிட்டாங்க. என்ன பண்றது, இந்த ஊர்க்காரங்களுக்கு தான் நெஞ்சில ஈரம் இல்லைனாலும் அந்த மாரியம்மாவுக்கு கூட கண்ணை விஞ்சு போச்சியா. ஏய், இது என்னடி தேசிய கொடி? இதுக்குள்ள எப்படி வந்துச்சு? டீச்சர் அம்மா நாளைக்கு பள்ளிக்கூடத்துல கொடி ஏத்தணுமா, அதனால தோச்சிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு நீங்க ஏன் கத்துறீங்க? அடியே கூறுகட்ட கழுத, இது என்ன நினைச்ச? நம்ம வீட்டு சோத்து பானைக்கு வண்டு கட்டுற துணி நான் நினைச்சா? நம்ம மானம், மரியாதை, உயிர், மூச்சு எல்லாமே இதாண்டி. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ கும்பிடுறியா மாரியாத்தா? அதுக்கு சாத்திர பட்டை விட வசதியானது. தாய்மா, தாய்மா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைடி.
என்ன ஆசை? நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது மிலிட்டரியில சேர்ந்துடணும். ஆமா, இவர் இருக்கிற இருப்புல இவர் போய் தான் 7-8 பேரை சுட்டு தள்ள போறாரு. பேசாம வேலையை பாரியா. அடி கழுத, அது இல்லடி. நம்ம நாட்டை காப்பாத்துற மகராசிங்களுக்கு ஒரு நாளாவது துணி துவச்சு கொடுத்தணும்டி. ஹம், இந்த கொலகார பாவிகளுக்கு அழுக்கெடுத்து பாவமூட்டியை தாண்டி சுமக்கிறேன். அதை மட்டும் நான் செஞ்சுட்டேன்னா பிறந்ததுக்கே பிரயோஜனமா போயிட முடியும். ஹம். என்ன அமாவாசை, எப்போ ஊரை விட்டு கிளம்புற? ஆமாம், ஊருக்கு கிளம்புறதுன்னு ஆச்சு. போகிறது போகிற கோவில் குளத்தை விழுத்தறிஞ்சு போனால் கூட போகிறத பொழப்பு தலப்பா பார்க்கலாம். அதை விட்டு இங்கே வந்து கொடி மரத்தை கும்பிட்டு இருக்க. டே அமாவாசை, கொடி வணக்கம் பண்ணுறது இப்படி இல்லை, நல்லா நெஞ்ச நிமித்தி இப்படி பண்ணணும். சும்மா 4 மிட்டாய் வாங்கிட்டு போகலான்னு வந்தவனெல்லாம் ஏன்டா தேசபக்தனாக்குறீங்க? என்ன முறைக்கிற? சரி, நீ எங்களை மாதிரி ஒரு சல்யூட் அடிச்சு காட்டு. நீ தேசபக்தன், நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இவெல்லாம் சல்யூட் அடிக்கிறேன்னா கொடி மரத்தை தாண்டா குப்புற படுக்க வைக்கிறேன்.